சில நல்லறங்களும் அவைகளுக்கான தத்துவ சுவைமிக்க விளக்கங்களும். தொழுகை என்பது மழை நீர் போன்றது. செழிப்பான வாழ்க்கை அதனால் தான் துளிர் விடுகின்றது. பெற்றோர் நலன் பேணுவது என்பது அவர்கள் இருவரும் தான் பூமியில் கால்களால் நடக்கும் சொர்க்கத்தின் இரு பூங்காக்கள். ஹஜ் புனித பயணம் என்பது மறு உலக ஒன்று கூடலுக்கு பயிற்றுவிக்கும் மாபெரும் இவ்வுலக வருடாந்திர ஒன்று கூடல். நோன்பு என்பது சுவனத்தில் பல காலம் உண்டு மகிழ உலகத்தில் சில மணி நேரம் உண்ணாவிரதம் இருப்பதாகும். இதய சுத்தம் என்பது நல்லறங்கள் சேமிக்கப்படும் களஞ்சியத்தின் மந்திர சாவியாகும். நில்லாமல் ஓடும் தர்மம் என்பது சுவன வாசல் வரை உன்னை அழைத்துக் கொண்டு ஓடும் நதியாகும். உறவினர் நலன் பேணுவது என்பது வாழ்வாதாரம் அதிகரிப்பதற்கான வித்தியாசமான ஒரு முதலீடாகும். ஈமானிய தோழன் என்பவன் உங்கள் ஆன்மாவின் மற்ற சரி பாதியாகும். ஜகாத் ஏழை வரி என்பது உங்கள் பணத்தை சுத்திகரித்து பெருக்குவதற்கான நுட்பமான ஒரு அறுவை சிகிச்சையாகும். புறம் தூற்றல் என்பது வருடக்கணக்கான நற்செயல்களை ஒரு நிமிடத்தில் சேர்த்து எரிக்கும் நெருப்பு கிடங்காகும். திருமணம் என்பது உலகில் நடக்கும் பொறுப்புமிக்க இருதரப்பு ஒப்பந்தமாகும். அதன் கடமைகள் நிறைவேற்றப்பட்டால் கூலிகள் உண்டு, நிறைவேற்ற தவறினால் தண்டனைகள் உண்டு. வட்டி என்பது விண்ணில் இருக்கும் அல்லாஹ்வுக்கு எதிராக மண்ணில் இருந்து போகும் போர் முழக்கமாகும். உஃபரி வணக்கங்கள் என்பன அழியாத சேமிப்புக்கான ஒரு பகுதி நேர தொழிலாகும். ஒரு நிமிடம் என்பது அதிலே 60 திக்ர் செய்யப்பட்டால் சுவனத்தில் 60 மரங்கள் நட்டிவிடலாம். இறை இல்லங்கள் என்பன விண்ணில் உள்ள அல்லாஹ்வை சந்திக்க மண்ணில் உள்ள வரவேற்பு மண்டபங்களாகும். கல்வி கற்கும் அமர்வுகள் என்பவை நாம் உல்லாசமாக சுற்றித் திரிய வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்ட சில மீட்டர் பரப்பளவுள்ள சுவனத்து பூங்காக்களாகும். ஒருவனே தெய்வம் என்ற வாசகமானது இம்மை வாழ்க்கைக்கான ஆக்சிஜன் ஆகும். மறுமை வாழ்வில் சொர்க்கத்திற்கான திறவுகோலாகும்.